Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சுவையான முருங்கக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா முருங்கக்காய் பாத்தீங்கன்னா கிட்ஸ் குழம்புல போட்டோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி டேஸ்டியா நல்ல வாசனையா முருங்கக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வாணலியில் நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பொதுவாக நான் சமையலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்பெஷலாக பொரியலுக்குன்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறதுனால பொரியல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக இந்த பெருங்காயத்தூள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன கல் இருந்ததுன்னா அதில் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் ஆக வேண்டியதில்லை. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 6 பல் பூண்டு அந்த மாதிரி நம்ம நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் வேண்டியதில்லை. ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்தும் போது அதில் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துடலாம். நான் 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குழம்புக்கு போடுற சைஸ் விட கொஞ்சம் சின்ன சைஸாக பொரியலுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இப்போது இந்த மசாலா தூள் எல்லாமே முருங்கைக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கிறதுனால நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. அது கூட நம்ம இப்போ கரம் மசாலாவும் சேர்த்திருக்கோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவே இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு முருங்கைக்காய் நல்லா குக் ஆகி இருக்கணும். இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னாலே முருங்கைக்காய் உள்ளே நல்லா வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே முருங்கைக்காய்க்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்தும் போது இந்த பொரியலோட சுவையே ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த முருங்கைக்காய்க்குள்ளே நல்லாவே இறங்கியிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்யக்கூடிய டைமும் பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஏன்னா நம்ம இதில் ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.